மாரிமுத்து அவரும் சில நேரம் நல்லா காமெடியெல்லாம் பண்ணுவான். இறந்துட்டாரு. ஆமா. அவர் தான் இந்த பொண்டாமணிக்கு வந்து போலீஸ் வருவாங்க, ஆமா. தேடி வருவேன், வடிவேலு வந்து அதுக்காக மட்டும் இல்ல, நம்ம ஒரு சொன்னா கரெக்டா பிடிச்சுக்குவோம். நான் மட்டும் இல்ல, ராஜமந்திரவர் இருந்தாரு, பி வாசிக்கிட்ட இருந்தால கிருஷ்ணன், ஏம்புரிச்சம் குழந்தை ராஜ்குமார், அவங்க அந்த பையன் வருவான், பிரகாஷ் ஒருத்தர் வருவாரு, ஒரு 5-6 பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க. யார் என்ன சொன்னாலும் கடைசியா நாங்க 2 பேரும் தனியா இருந்து இதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த நான் சொன்ன காமெடி தான் ஒர்க் அவுட் ஆயிருது. செலக்ட் பண்றது கருப்பா சுருட்ட முடியும். ஆமா, அது நாங்க தான் எல்லாம். அது எப்படி இந்த ஐடியா எப்படி வந்தது? ஐடியா என்ன அப்படித்தான். இப்ப நான் இப்ப சொன்னா எப்படி வந்துச்சு, கடன் வாங்கி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினைச்சா வரும். கடனை வாங்கி விட்டான், நான் நாணயக்கார மாதிரியே பேசணும். அப்பதான் சொல்லிட்டேன், அவன்கிட்ட சொல்றேன், நான் இப்பவே தர்றேங்க, நீங்க சொன்ன உடனே நடக்கும், நீங்க 4 கொடுத்துருங்க, 2 அதுல கழிச்சுக்கு. இது என்னது, வர்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு சீன் நல்லா சொல்லுவாங்க. ஒரு 10 சீன் சொல்றது 2வது நல்லா இருக்கும். மாரிமுத்து அவரும் சில நேரம் நல்லா காமெடியெல்லாம் பண்ணுவான். இறந்துட்டாரு. ஆமா. அவர் தான் இந்த பொண்டாமணிக்கு வந்து போலீஸ் வருவாங்க, ஆமா, தேடி வருவேன், அடிச்சு கேட்பாங்க, எதையுமே சொல்லாதீங்க, என்னடா சொல்ல, அடிச்சு கூட கேட்பாங்க, எதையும் சொல்லிடாதீங்கன்னு ஓடிடுவான். அந்த இவர் தான் மாரிமுத்து தான். நம்ம பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது நமக்கு. அவர் தான் நல்லா காமெடி. நான் அவனுக்கு குற்றாலத்துல ஓவண்டி மீறப்படா 40 கிலோமீட்டர். ஆமா ஆமா, அதுவும் அவர் தான். கொஞ்சம் சொல்லாரு, அப்புறம் டெவலப் பண்ண, அதெல்லாம் பார்த்துல கரு சொன்னது யாரு, அதான முக்கியம்.